அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த தொழுகையை தொழாமல் விட்டுட்டோம்னா நம்ம செய்த நற்செயல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். அது எந்த தொழுகை? அது அசர் தொழுகை. முஸ்லீமான நம்மள் மீது எவ்வளோ கடமையோ அது அந்த 5 வேளை தொழுகையில் இந்த அசர் தொழுகையில் நிறைய சிறப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வரப்போறிய அந்த 5 பாயிண்டில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க, இரவு நேரத்து மாணவர்களும் பகல் நேரத்து மாணவர்களும் தொடர்ந்து உங்களிடம் ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருப்பார்கள். ஃபஜர் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் 2 சாராரும் சந்திக்கின்றார்கள். பின்னர் உங்களுடன் இரவு தங்கியவர்கள் மேலேறி செல்கின்றனர். என் அடியார்களை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று அவரிடம் இறைவன் தெரிந்து கொண்டே விசாரிப்பான். அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே அவர்களிடம் சென்றேன். அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் போதே அவர்களை விட்டு வருகிறேன் என்று அவர்கள் விடையளிப்பார்கள். இப்போது நம்ம ஃபஜர் டைமில் சில பேர் தூங்கிடுறோம். அந்த டைமில் அல்லாஹ் கிட்ட போகிற வானவர்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? இதில் என்ன புரியுதுன்னா, நம்ம எந்த நிலைமையில் இருக்கும்போது வானவர்கள் அல்லாஹ்விடம் போகணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். அசர் டைமில் இப்போ வீட்டில் உள்ள லேடிஸ்லாம் என்ன நினைப்பாங்க? இப்போ தான் வேலை முடிஞ்சுது, ஸோ கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் தொழுவலான்னு சொல்லிட்டு தொழுவலான்னு படுத்துருவாங்க, தூங்குவாங்க. 5 மணி ஆனாலும் சரி 6 மணி ஆனாலும் சரி எந்திரிக்க மாட்டேன். எந்திரிச்சக்கப்புறம் ஐயோ தொழுதுருக்கலாமேன்னு யோசிப்பாங்க. இது பாயிண்ட். இதில் ஃபஜர் மற்றும் அசர் தொழுகையின் சிறப்பாக பார்ப்போம். ஃபஜர் தொழுகையும் அசர் தொழுகையும் தொழுகிறவங்க சொர்க்கத்தில் நுழைவார் என்று நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்காங்க. ஸோ முடிந்த அளவு எல்லா வேளை தொழுகையும் தொழுவ நம்ம ட்ரை பண்ணுவோம். இது வரைக்கும் சில பேர் தொழுவாமல் இருந்திருப்பாங்க, ஆனால் இதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுவோம். அது பாயிண்ட். அசர் தொழுகை தொழுவது வந்தால் நமக்கு 2 மடங்கு நற்பலன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு தொழுகிறோன்னா அதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை கிடைக்குமோ அதே போல் அதை விட அதிகமாக இந்த அசர் தொழுகைக்கு கிடைக்கும். 4வது பாயிண்ட். இதை அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கான். சூரா பக்கரால என்ன சொல்லியிருக்கான்னா, தொழுகைகளை குறிப்பாக நடுத்தொழுகையை பேணிக்கொள்ளுங்கள். தொழுகையின் போது அல்லாஹ்வின் முன்னிலையில் உள்ளச்சப்பட்டுடன் நில்லுங்கள் அப்படின்னு. அதாவது இந்த 5 தொழுகையில் ஃபஜரு, லொஹரு, அசரு, மக்ரிப், இஷா இதில் நடுத்தொழுகை நம்ம எது சொல்லுவோம்? அசர் தான் சொல்லுவோம். ஸோ அதனால் அந்த தொழுகையை நல்லா குறிப்பாக கூறியிருக்கான். 5வது பாயிண்ட். அசர் தொழுகை தவறிவிட்டால் என்ன ஆகும்? அதை பற்றி இந்த பாயிண்ட். நம்ம இறைத்தூதர் கூறியிருக்காங்க, யாருக்கு அசர் தொழுகை விட்டதோ அவன் குடும்பமும் சொத்துகளும் அழிக்கப்பட்டவனை போன்று இருக்கின்றான் அப்படின்னு உமர் அலி அல்லாஹ் அறிவித்திருக்காங்க. நபி சொன்னதாக உமர் அலிலாம் அறிவித்திருக்காங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கு அவன் குடும்பமும் அவன் சேர்த்து வச்ச சொத்தும் தான் அவனுக்கு எல்லாமே. இந்த எதுவுமே இல்லைன்னா அவன் என்ன ஆவான்? அந்த அளவுக்கு இந்த அசர் தொழுகை விட்டால் ஆகும்னு சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். 5 வேளை தொழுவோம், இறைவழி செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.